கைஸ், நமக்கு இறைவன் கொடுத்த ஆயுட்காலம் வெறும் 30 வருஷம் தான் சொன்னா நீங்க அதை நம்புவீங்களா? அப்போ மீதமுள்ள 70 வருஷம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? இதை நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன், கவனமா கேளுங்க. உண்மையாவே இது சூப்பரா இருக்கும். புராண கதைகள் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆயுட்காலத்தை நிர்ணயிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கடவுள் கழுதை கிட்ட போய், நான் உனக்கு 60 வருஷம் ஆயுட்காலம் தரேன், அந்த 60 வருஷத்துல நீ மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சுமையை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கழுதை என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு 60 வருஷம் தேவையில்லை, 30 வருஷமே போதும், எனக்கு அதுவே தாங்கன்னு சொல்லியிருக்கு. கடவுள் இந்த ஒப்பந்தத்தை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் கடவுள் குரங்கு கிட்ட போய், நான் உனக்கு 30 வருஷம் ஆயுட்காலம் தரேன், அந்த 30 வருஷத்துல நீ மத்தவங்களை சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போன்னு சொல்லியிருக்காரு. இந்த வாழ்க்கைக்கு எனக்கு 30 வருஷம் தேவையில்லை, 20 வருஷம் போதும்னு சொல்லியிருக்கு. சோ கடவுளும் இதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் கடவுள் நாய் கிட்ட போய், நான் உனக்கு 40 வருஷம் ஆயுட்காலம் தரேன், இந்த 40 வருஷத்துல நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய், அப்படி இல்லாட்டி எங்கேயாச்சும் போய் உனக்கு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு நீ வாழ்ந்துட்டு போன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நாய் என்ன சொல்லியிருக்குன்னா, ஐயோ கடவுளே, இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு 40 வருஷம் தேவையில்லை, 20 வருஷமே போதும்,